ஒத்திசைக்கப்பட்ட தரவுகளை திருத்துதல். HLO செயலியின் மெனு பகுதியில் ஒத்திசைக்கப்பட்ட தரவுகளை திருத்த என்ற விருப்பம் உள்ளது. ஏற்கனவே ஒத்திசைக்கப்பட்ட பதிவுகளில் மேல்நிலை அதிகாரியின் அறிவுறுத்தலின்படி திருத்தம் செய்ய வேண்டுமெனில் இந்த விருப்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகு 1, 2 மற்றும் 3 கேள்விகளைத் தவிர மற்ற அனைத்து கேள்விகளுக்கும் உள்ளிடப்பட்ட தரவுகள் நீக்கப்படும். கணக்கெடுப்பாளர் முழு தரவையும் மீண்டும் புதிதாக உள்ளிட வேண்டும். கணக்கெடுப்பாளர் முழு தரவையும் புதிதாக உள்ளிட வேண்டியிருப்பதால் ஒத்திசைவுக்குப் பிறகு திருத்தத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு சுருக்கத்தைக் காண என்ற விருப்பத்தை பயன்படுத்தி அந்த குடும்பத்தின் அனைத்து விவரங்களையும் குறித்துக் கொள்ளலாம். இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகு செயலியில் இதுவரை உள்ளிடப்பட்ட அனைத்து குடும்பங்களின் சுருக்க விவரங்களும் திரையில் காட்டப்படும். அந்த சுருக்க விவரங்களுக்கு கீழே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொடர்புடைய வரிசை எண், சென்சஸ் வீட்டு எண், கட்டிட எண், குடும்பத் தலைவரின் பெயர் போன்ற விவரங்கள் காட்டப்படும். வரிசை எண், கட்டிட எண் அல்லது வழங்கப்பட்டுள்ள பிற விவரங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பட்டியலில் இருந்து தேவையான குடும்பத்தை கண்டறியலாம். பின்னர் அந்த சென்சஸ் வீட்டின் தரவுகளை பார்ப்பதற்கு கண் ஐக்கன் கிளிக் செய்யவும். திரையில் காட்டப்படும் அந்த கணக்கெடுப்பு வீட்டின் அனைத்து விவரங்களையும் ஒரு தாளில் குறித்துக் கொள்ளவும். ஏனெனில் கணக்கெடுப்பாளர் முழு தரவையும் மீண்டும் புதிதாக உள்ளிட வேண்டியிருக்கும். அதேபோல் மேற்பார்வையாளர் அல்லது பிற உயர் அதிகாரிகளால் பிழைகள் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வீடுகளின் விவரங்களையும் குறித்துக் கொள்ளவும். பின்னர் இந்த திரையை மூடிவிட்டு முகப்பு திரையில் உள்ள சிம்பு தரவை திருத்த என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இதுவரை ஒத்திசைக்கப்பட்ட அனைத்து சென்சஸ் வீடுகளின் பட்டியல் இங்கு காட்டப்படும். அந்த பட்டியலில் இருந்து நீங்கள் திருத்த விரும்பும் சென்சஸ் வீட்டை கண்டறிந்து பின்னர் தரவை திருத்துவதற்கு பென்சில் குறியீட்டை கிளிக் செய்யவும். பின்னர் ஒத்திசைத்த பிறகு பதிவை திருத்துவதற்கான காரணத்தை தேர்ந்தெடுக்குமாறு கேட்கப்படும். டிராப் டவுன் பட்டியலில் மேற்பார்வையாளரால், பொறுப்பு அதிகாரியால், சுயமாக என 3 காரணங்கள் காணப்படும். கணக்கெடுப்பாளர் இந்த 3 காரணங்களில் பொருத்தமான ஒரு காரணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் தொடரவும் பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு இந்த சென்சஸ் வீட்டிற்காக ஏற்கனவே உள்ளிடப்பட்டுள்ள வரிசை எண், கட்டிட எண் மற்றும் சென்சஸ் வீட்டு எண் ஆகிய முதல் 3 விவரங்கள் திரையில் காட்டப்படும். இந்த 3 விவரங்களிலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. பின்னர் அடுத்து பட்டனை கிளிக் செய்யவும். அப்போது 4வது கேள்வி திரையில் காட்டப்படும். ஏற்கனவே குறித்து கொண்ட விவரங்கள் அல்லது சரியான விவரங்களை உள்ளிட்டு அடுத்து பட்டனை கிளிக் செய்யவும். இதேபோல் சரியான விவரங்களை உள்ளிட்டு கடைசி கேள்வி வரை தொடரவும். முப்பத்து 4ஆம் கேள்வி திரையில் உள்ள சமர்ப்பிக்க பட்டனை கிளிக் செய்யவும். சமர்ப்பிக்க பட்டனை கிளிக் செய்த பிறகு அனைத்து கேள்விகளுடனும் அவற்றிற்கான பதில்கள் அடங்கிய முன்னோட்டம் திரையில் காட்டப்படும். தரவை சேமிப்பதற்கு உறுதி செய் பட்டனை கிளிக் செய்யவும். சமர்ப்பிக்கப்பட்ட தரவு தானாகவே ஒத்திசைக்கப்படும். தரவு வெற்றிகரமாக ஒத்திசைக்கப்பட்டதற்கான செய்தியும் திரையில் காட்டப்படும். கவனிக்கவும், ஒத்திசைத்த பிறகு பதிவை திருத்தும் போது கணக்கெடுப்பாளர் முழு தரவையும் மீண்டும் உள்ளிட வேண்டியிருக்கும். எனவே திருத்தத்தை தொடங்குவதற்கு முன்பு சுருக்கத்தை காண என்ற விருப்பத்தை பயன்படுத்தி ஏற்கனவே உள்ளிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் குறித்துக் கொள்ளவும்.